காளான் பிரியாணி செய்வது எப்படி? பிரியாணி மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய பொருள்: ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூவு, 2 மராட்டி முக்கு, 4 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்தினி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 லவங்கம், 4 பட்டை, 1 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இது அத்தனையும் வறுத்து பொடி பண்ணிக்கணும். காளானை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இது 600 கிராம் காளான், 3 பாக்கெட் எடுத்துருக்கேன். இதில் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். தயிர், இதுக்கு தேவையான தயிர் போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும், நல்லா ஊறணும், மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறணும். இது மசாலா அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் காளான்குள்ளே. சாப்பாட்டு அரிசி 600 கிராம் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் விட்டுக்கிட்டேன். $50 மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு 2 போட்டுக்கலாம். இப்போ 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணங்கணும். இப்போ 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டு வதக்கணும். நான் தேவையான மசாலா தான் பொடி பண்ணியிருக்கேன், அப்படியே கொட்டிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கணும், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கணும். தக்காளி நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். இப்போ காளானு நல்லா வதங்கணும்.
காளான்லேயும் தண்ணி விட்டுடுச்சு, நல்லா வெந்து வணங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம், வடிகட்டி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். கம கமன்னு வாசனை உள்ள காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.